நான் ஜெயந்த், வீடியோ எடிட்டர் அண்ட் விஎஃப்எக்ஸ் கம்போசிட்டர் அண்ட் கலரிஸ்ட். இங்கே பயோஸ் சிஸ்டம் வந்து ஃப்ரெண்ட் மூலிமா ரெக்கமெண்டேஷனில் வந்தேன். அண்ட் இங்கே நல்ல சிஸ்டம் பிசி பில்ட். நான் ஆக்சுவலாக மேக் யூஸர். இப்போது விண்டோஸ்க்கு வர்றதுனால சரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இது இருந்தது, ட்வெல்லிங்ஸ் இருந்தது. பட் இங்கே பயோஸ் சிஸ்டமில் கார்த்திக் சார் கூட பேசினப்போ கிட்டத்தட்ட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகி இப்போ ஃபைனலாக இப்போ டிசைடட் டு இந்த i9 ப்ராசஸர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஸோ நல்ல பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அண்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி இங்கே பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தராங்க. ஹானஸ்ட்லி நல்லா இந்த விண்டோஸ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தளவு வந்து நீங்கள் கம்பேரிசன் வெளியில் பண்ணாலும் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் இங்கே வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ இன்டெப்த்தாக வந்து அவங்க நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கான அந்த பிளாட்ஃபார்மை செஞ்சு தராங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்யூ. ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். ஸோ நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. இதில் அவரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கலர் அக்யூரசி ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும், எடிட்டிங் பர்பஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அவரோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசி பில்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசி பில்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் இல்லாமல் இந்த பிசி பில்ட்டோட காஸ்ட் 1,64,000 வருங்க. ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டெல் ப்ராசர் i9 13900K. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஆஸ் ஆஃப் நவ் இன்டெல் i9 வந்து 13 Gen ரொம்ப டாப் பர்ஃபார்மன்ஸில் சூப்பர்பாக இருக்குது. ப்ரைஸும் வந்து வர்த்தபுளாக இருக்குது. செகண்ட்ரியாக வந்து மதர் போர்டு வந்து கிகாபைட்டில் அவுரோஸ் சீரீஸில் Z790 அவுரோஸ் எலைட் AX DDR5 சிப்செட் மதர் போர்டு தான் இந்த பிசி பில்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 4 RAM ஸ்லாட் இருக்கக்கூடிய மதர் போர்டு. இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்துடும். வைஃபை 6 அண்ட் ப்ளூடூத் 5 வெர்ஷனோட வந்துடுங்க. பார்த்திங்கன்னா ரேம்ங்க ஏடேட்டா XPGயில் DDR5 சிப்செட்டில் 16 GB ரேமில் 2 ஸ்டிக் கொடுத்துருக்கோம். 6000 mAhங்க இது. ஸோ DDR5 மதர் போர்டுனால நம்ம DDR5 ரேம் தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 6000 ஃப்ரீக்வன்சியில் வித் RGBயோட வரும். ஸோ RGB பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்கோட வரனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜுங்க. க்ரூஷியலில் P3 Gen 3 SSD 1TB SSD கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து 2 SSD ஸ்டோரேஜ் இந்த பிசிக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால் வந்து ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா க்ரூஷியல் P3 1TB. அடுத்து வந்து ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா சாம்சங்கில் 980 Pro 1TB சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 980 Pro வந்து பார்த்திங்கன்னா Gen 4 SSD. உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் ப்ரைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் SSDயோட சாம்சங் SSD கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வீடியோ எடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து ரொம்ப வர்த்தான பிராண்டு. ஏன்னா நீங்கள் ரெகுலராக யூசேஜ் பண்ணுறப்ப கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கப்ப எஸ்எஸ்டியோட ஹீட் வந்து அந்தளவுக்கு வந்து டியூரபிலிட்டி தாங்கிறது வந்து சாம்சங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். கூலர் மாஸ்டரில் MB520 ARGB கேபினெட் தான் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன், ரியரில் ஒரு ஃபேன் ஆப்ஷனோட வந்திருக்கும். வேணும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டாப் மவுண்ட் 360 ரேடியேட்டர் லிக்விட் கூலரோட நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க 3 ஃபேன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா வித் மெஷ் ஆப்ஷனோட இருக்கும். ஏர் இன் அண்ட் அவுட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த கேபினெட்டில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 7000க்குள்ளே ஒரு நல்ல கேபினெட் எடுக்கணும் அப்படின்னா 360 லிக்விட் கூலர் போடுற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக கூலர் மாஸ்டரில் MB520 இந்த கேபினெட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கூலருங்க. கூலர் மாஸ்டரில் லிக்விட் 360L கோர் ARGB லிக்விட் கூலர் தான் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 360 லிக்விட் கூலரு. உங்களுக்கு வந்து வித் பம்ப் அண்ட் ரேடியேட்டரோட வந்துடும். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குங்க. லிக்விட் கூலர்லேயே வந்து சிங்கிள் ஃபேன் போகிறதா, டியூவல் ஃபேன் போகிறதா, ட்ரிபிள் ஃபேன் போகிறதான்னு. ஸோ லிக்விட் கூலர் சீரிஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி சிங்கிள் ஃபேன் வந்து யாரும் போகிறதில்ல. என்ன ரீசன்னா சிங்கிள் ஃபேன் போகிற காஸ்ட்டுக்கு வந்து ஏர் கூலரே போய்க்கிறது பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலாக. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூவல் ஃபேன் லிக்விட் கூலர், ட்ரிபிள் ஃபேன் லிக்விட் கூலர் எப்படி சூஸ் பண்ணலான்னா உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தேன் 12 hours 15 hours நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 360 லிக்விட் கூலர் போய்க்கலாம். இல்லை எனக்கு 10 hours தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக 240 லிக்விட் கூலரே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பவர் சப்ளைங்க. கிகாபைட்டில் அவுரோஸ் சீரீஸில் 750 watts 80+ கோல்ட் சீரிஸ் தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 10 years வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை இது. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டுங்க. கிகாபைட்டில் RTX 4060 Eagle OC 8GB கிராஃபிக் தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 40 சீரிஸோட கிராஃபிக் கார்டு ஒரு நியூ லான்ச்சு. ஸோ அதில் 4060 வந்து 3060யோட அப்டேட்டட் வெர்ஷன் வித் 3 ஃபேன்ஸோட வரும் இந்த மாடலு, Eagle OCங்கிற மாடலு.
ஸோ கிகாபைட்டோட நார்மல் வாரண்ட்டி டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா 3 years வாரண்ட்டி டேர்ம்ஸ். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா கிகாபைட் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் கிகாபைட்டோட வாரண்ட்டி சென்டர் இருக்குது. உங்களுக்கு ஈஸி ஆக்சஸாக இருக்கும், வாரண்ட்டியோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் இமீடியட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளோட வீடியோ எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1.6 பட்ஜெட்டில் ஓவரால் பிசி பில்ட் நம்ம பண்ணியாச்சு. இது போக ஒரு வீடியோ எடிட்டிங் கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டரோட கேட்டிருக்காரு. நம்ம அசூஸில் ப்ரோ ஆர்ட் மானிட்டர் தான் வந்து இந்த பிசி பில்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அசூஸ் ப்ரோ ஆர்ட் மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 27 inch 2K மானிட்டர் வித் கலர் அக்யூரசி அண்ட் கலர் கேலிப்ரேஷனோட வந்துடும். ஸோ அதோட காஸ்ட் உங்களுக்கு அப்ராக்ஸ் 29,850 மாதிரி வரும். ஓவரால் மானிட்டரோட சேர்த்து இந்த பிசி பில்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,94,000 பட்ஜெட்டில் வருங்க.